தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் தீட்டி அவைகளை செயல்படுத்த நல்ல நிதி மேலாண்மையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் எங்களுக்கு நிதி மேலாண்மை பற்றி பாடம் எடுக்க வேண்டாம் எனவும் ஒரு நீண்ட அறிக்கையை எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு பொய் வாக்குறுதிகளை அளித்து 2021 ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இன்று இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலங்களில் முதலிடம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. அளவுக்கு அதிகமான கடனை பெற்றுள்ளது என்பதை நான் சட்டமன்றத்திலும் பொதுவெளியிலும் சுட்டிக்காட்டி தமிழகத்தின் நிதி நிலைமையை சீரழிந்து வருவதாக நான் குறிப்பிட்டு பேசிய குற்றச்சாட்டுகளுக்கு நேரடியாக பதிலளிக்காமல் எனக்கு பொருளாதார நிதி மேலாண்மை குறித்து அடிப்படை புரிதல் இல்லை என தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார். ஒரு சிறந்த நிதி நிர்வாகம் என்றால் நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தி வருவாய் பற்றாக்குறை அறவே நீக்குதல், கடன் வாங்கும் அளவை கட்டுப்படுத்தி வாங்கும் கடனை மூலதன செலவிற்கு செலவிட வேண்டும் என குறிப்பிட்டு அந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுக ஆட்சியில் ஆணைய பங்கீடு, அதாவது நிதி ஆணையத்தின் பங்கீடு குறைந்த போதும் மின்வாரிய கடனை அரசு ஏற்றுக்கொண்ட போதும் 18-19 ஆகிய வருடங்களில் வருவாய் பற்றாக்குறை குறைவாகவே இருந்தது என சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆண்டுதோறும் 2023 மற்றும் 24-25 வருவாய் பற்றாக்குறை ஏன் உயர்ந்து வருகிறது? 2022-23 36,000 கோடியாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2024-25 ஆண்டு அந்த நிதி ஆண்டுகளில் 49,279 கோடியாக உயர்ந்ததற்கான காரணம் என கேட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு சுதந்திரம் பெற்ற 73 ஆண்டுகளில் 2021 வரை தமிழ்நாடு பெற்ற கடன் அளவை காட்டிலும் திமுக அரசு 4 ஆண்டுகளில் வாங்கிய கடன் மற்றும் அடுத்து வரும் 5வது ஆண்டில் வாங்க உள்ள கடன்களின் மொத்த அளவு என்பது 5 லட்சம் கோடியை தாண்டும் நிலை உள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வாங்கக்கூடிய கடன்களை அவர் மூலதனத்துக்கு செலவிடப்படவில்லை. அதாவது வாங்கும் கடனில் பெரும் பகுதி என்பது வருவாய் செலவுக்காகத்தான் செலவிடப்படுகிறது என ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நிதி அதிக கடன் வாங்குவதாக தமிழக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு சாட்டியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பதிலளிக்கும் விதமாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட அறிக்கைக்கு மீண்டும் இந்த பதில் அறிக்கையானது அதிமுக தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது.